இங்க சில பேர் நாங்க ஆட்சிக்கு வந்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்ரூம் கதவு கட்டி தரோம்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில சொல்றானுங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு சாதனை சத்தம் மேலாம பண்ணிட்டு இருக்காங்க. 2021 இருந்து 2022 அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல எந்த கிராமங்கள் எல்லாம் கல்வியில பின்தங்கி இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்முடைய திராவிட மாடல் அரசு அங்கெல்லாம் போயிட்டு பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா 2021 இருந்து 2022 வரைக்கும் 10 மாவட்டங்களை கட்டினாங்க. ஆனா இன்னைக்கு 2026 தமிழ்நாடு முழுக்க 36 இடங்கள்ல அந்த பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதுக்காக 50 கோடி ரூபாய் தமிழ்நாடு முழுக்க ஒதுக்கப்பட்டு அதுல இப்ப 800 மாணவர்களுக்கு தங்கும் வசதியோட கூடிய விடுதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த வருஷம் மட்டும் ஐஐடி நுழைவுத் தேர்வுல அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல கிட்டத்தட்ட 448 மாணவர்கள் அரசு மற்றும் மாதிரி பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் தேர்வாயிருக்காங்க. இதுல குறிப்பா பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் சேர்ந்த மாணவர்களும் வந்து தேர்வாயிருக்காங்கன்றதுதான் பேசும் பொருளா இருக்கு. இதனாலதான் கடந்த 4 ஆண்டுகள்ல அரசு மற்றும் அரசு மாதிரி பள்ளிகள்ல படிச்ச 2358 பேரு 93 முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள்லயும் 41 பேரு ஐஐடில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 22 பேரு முழு உதவி தொகையோட வெளிநாடுகள்லயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய மாணவர்கள்ல பெரும்பாலானவர்கள் முதல் தலைமுறையை சார்ந்தவங்க. அதாவது இவங்களே இவ்வளவு பெரிய நிறுவனத்துல போய் வேலைக்காகவோ இல்லாட்டி படிப்புக்காகவோ போறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரை எந்த அளவுக்கு அவங்க உயர்த்துவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அரசு பள்ளிக்கூடம் என்பது வறுமையின் அடையாளம் கிடையாது. அரசு பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது பெருமையினுடைய அடையாளமா மாறிக்கிட்டு இருக்கு.